हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா, சந்திரசேகரா. 1942 வருடம் பெரியவா பாலகனா இருக்கும் பொழுது வியாச பூஜைலாம் அப்போ செய்யறதுக்கு முன்னாடி அப்போ உடையார்பாளைய ஜமீன்தார் அவர்கள் தன்னுடைய அரண்மனைக்கு பெரியவாளை வரவழைக்கிறா. அங்கே மடத்து தன்னோட தொண்டர்களுடன் பெரியவா அங்கே தங்கியிருக்கா. ரொம்ப ராஜ மரியாதையோட பெரியவாளை ரொம்ப நன்னா கவனிச்சுக்கிறா ஜமீன்தார். அப்போல்லாம் மடம் அவ்வளோ வளர்ச்சி அடையலை. நிறைய ஜமீன்தார் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறார். அப்போ பெரியவாளுக்கு தன்னோட பெரியவா மடத்துக்கு இந்த யானை, பிரகலாத யானைன்னு ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த யானை. அந்த யானையை பரிசளிக்கிறார். ஆனால் அதோட மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் அவர் தான், ஜமீன்தார் தான் பார்த்துக்கிறா. இப்படியாக போயின்னு இருக்கு. அப்போ எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் பெரியவாளுக்கு ஒரு நாள் பார்க்க வரார். பெரியவா, நான் உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் எப்போ வேணால் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறா. பெரியவாளும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறா. 1984 வருடம் பெரியவா பண்டரிபுரம் யாத்திரையெல்லாம் போயிட்டு வரா. வந்த உடனே இந்த உடையார்பாளையத்துலேருந்து அந்த ஜமீன்தார் குடும்பத்திலேருந்து அவருடைய மகன், பேரன்கள் எல்லாரும் பெரியவாளை பார்க்க வரா. பெரியவாள்கிட்ட அவள் முறையிடுறா, எங்களோட சொத்தெல்லாம் கரைஞ்சி போயிடுத்து பெரியவா, நாங்கள் எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி தான் எங்களோட இதையே நாங்கள் நடத்த வேண்டியிருக்கு, நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. பெரியவா கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கடன் நீங்கள் வச்சுருக்கேள், எங்கெங்கே வாங்கியிருக்கேள்னு டீட்டெயிலெலாம் கேட்டுக்கிறா. அப்போ அவள் சொல்கிறா, ஒரு 10 லட்சம் போல் கடன் இருக்குது பெரியவா அப்படிங்கிறா. 10 லட்சங்கிறது ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட் அப்போல்லாம். இப்போ பெரியவா இவாளை கிளம்ப சொல்லிவிட்டு அவருடைய கூட இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிறவா, இந்த மேனேஜர், அவள் எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்கள் போய் உடையார்பாளையத்துக்கு போயிட்டு எங்கெங்கெல்லாம் அவள் கடன் வாங்கியிருக்கா அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் செட்டில் பண்ணுங்கோ. நான் இந்த எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் நமக்கு 10 லட்சம் ரூபா முன்னாடி கொடுக்கறதா இருந்தார், அவரை போய் பார்த்து நமக்கு இது இப்போ தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி வாங்கின்னு வாங்கோ அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி வாங்கின்னு மேலே மடத்துலேருந்து ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்து அவளுடைய கடனெல்லாம் தீர்க்கிறார். திருக்குறளில் சொல்கிற மாதிரி, எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு, அதற்கு ஏற்றாற்போர் பெரியவா தன்னுடைய நன்றி மறவாமையை
இதில் வந்து உணர்த்திருக்கா. ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா, சந்திர சேகரா. இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு அகிலா கார்த்திகேயன் அவர்கள். இவர்கள் ஒரு எழுத்தாளர். பெரிவாளால 64வது நாயன்மார் என்று கருதப்படும் திரு பிரதோஷ மாமா அவர்களின் மைத்துனர் ஆவார். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருகவென்று வரவேற்போம். நமஸ்காரம். நமஸ்காரம். கணாதிபதியே நமக. ஸ்ரீ 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 மகாபெரிவா சரணம். ஸ்ரீ பிரம்மஸ்ரீ பிரதோஷ சிவநாயன்மார் சரணம். இப்போது எனக்கு இந்த இவ்வளவு இதில் இப்போ நென்னை சரணடைந்தே நீங்கள் என்னை கூப்பிட்டு பெரியவா பக்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பும் இதுவும் கிடைச்சது எதுன்னா, பெரியவா பக்தியை என்ன மாதிரி நிறைய பேருக்கு உலகத்தில் எல்லாருக்கும் ஊட்டினது நாயன்மார் தான். அவர் தான் மட்டும் அதை அனுபவிச்சா போகாது, எல்லாருக்கும் தெரியணும். பெரியவாளை பிடிச்சுக்கோடா, பெரியவாளை பிடிச்சுக்கோடான்னு எல்லாருக்கிட்டையும், அதுவும் சில சமயம் ஆக்ரோஷமாகவும் கோபமாகவும் சொல்லுவார். அவ நடமாடும் தெய்வம்னு எல்லாருமே சொல்லுவா வாயில். இவர் உணர்ந்தார், நடமாடும் ஈஸ்வரன்னு உணர்ந்தார். அதுக்கேற்ற மாதிரி பெரியவாளும் அவளுக்கு ஈஸ்வரங்கிறத காட்டிட்டா, உணர்த்திட்டா. அதனால் அவருக்கு தன்னோட குடும்பம், அவரோட குடும்பம் எப்படின்னா என்னோட அக்கா தான். அக்கா அவர் அத்திம்பேர், ஆஸ் வெல் அஸ் மாமா பையன் ரெண்டுமே என்னோட அம்மாஞ்சின்னு சொல்லலாம். அக்கா ரெண்டாவது அக்காவோட இவர். அவர் குழந்தைகள்லாம் ஒவ்வொன்றா இதுவாக ரெண்டு குழந்தைங்க ரிஷி மாதிரின்னா ஒன்றும் அனேபிள் டு இது வாக் அண்ட் இது மாதிரி இருக்குது. பெரியவாளே சொல்லியிருக்கா அந்த 2 குழந்தைங்களும் ரிஷிகள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஐரிஷ் ராணி ஐரணின்னு வருவா. அவளை இங்கே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு போன்னு சொல்லுவார் பெரியவா. நார்த்தில் இங்கே வந்து காஞ்சிபுரம் எக்மோருக்கு வந்து 2 பேரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு போவாள். அது மாதிரி ரிஷிகள் மாதிரி அவருக்கு லௌகீகமாக நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனால் பெரியவா கிட்ட பக்தி சேக் தான், மற்றபடி ஒரு நான் என் குழந்தைய காப்பாற்றி இது அப்படியே கிடையாது. அவருக்கு ஒரு உந்துதல். 70 அவர் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தார் சேலத்தில். சரி, சேலத்தில் இருக்கும்போது 2 பிரதோஷம் அவருக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணோன்ட்டு முதல்ல திருவண்ணாமலை தான் தரிசனம் பண்ணுவார். திருவண்ணாமலையில் முட்டி சாமியார்னு முட்டி பிரதர்ஷனம் பண்ணிட்டு வளம் வருவார். அவர் பின்னாடியே இவர் போவார். சரி. அப்போ அவர் என்ன சொன்னார் ஒரு தடவை, நீ ஏன் என் பின்னாடி வர, சங்கர் கேவ் போ, காஞ்சிபுரம் போ அப்படின்ட்டார். காஞ்சி மட் போ, சங்கர் கேவ் போ சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு தான் பெரியவா கிட்ட முதல் தரிசனம் பண்ணார். 2வது பிரதோஷத்துக்கு வரணுன்ற மாதிரி உள்ளுணர்வு வந்தது அவருக்கு. 2வது பிரதோஷம் போனார். 3வது போய் அந்த ஓரமாக நின்றுட்டு இருக்கார் தேனாம்பாக்கத்தில். பெரியவா அவர் நிற்கிறார், அவர் கூப்பிட்ட உடனே இவர் பிரதோஷம் வந்துட்டு இருக்காருல்ல அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டா. அது சிரவாரம் அன்னைக்கு சனி பிரதோஷம். அதுலேருந்து இவருக்கு என்ன ஆகிடுத்து, பிரதோஷம் பெரியவா திருவாக்கில் வந்துட்டு எப்படியும் பிரதோஷ தரிசனத்தை விடக்கூடாது, நம்ம ஜென்மாவோட இது அப்படிங்கிற மாதிரி மனசில் வந்துடுது. அதுக்கப்புறம் சேலத்துலேருந்து எக்மோர் வந்தார். எக்மோர்லேருந்து காஞ்சிபுரம் பக்கம் சேலத்தை விட அப்படின்னு நினச்சாக்க பெரியவா என்ன பண்ணிட்டா, 1984 காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி வடக்க ஆந்திரா மகாராஷ்டிரா அப்படி இப்படின்னு சதாரா வரைக்கும் போயிட்டே இருக்கா. இவரும் நல்ல ரயில்வேல ரொம்ப ரெஸ்பான்சிபிள் உத்தியோகம் இவருக்கு. அவ்வளோ சீக்கிரம் லீவு கொடுக்க மாட்டா, அவ்வளவு கஷ்டம். குடும்பத்துலேயும் அந்த 2 குழந்தைகள் வச்சு அக்கா இது பண்ணிட்டு இருக்கா. எதை பற்றியும் கவலையே கிடையாது. பிரதோஷமானா ஒரு பசு வந்து கண்ணுக்குட்டி தேடின்னு ஓடுற மாதிரி அங்கே போயிடுவார். மாதத்தில் 15 நாளைக்கு ஒரு தடவை பிரதோஷம் வரும். 4 நாள் அவருக்கு எப்படியும் கட்டாயம் வேண்டும். போக 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 சதாவரம் வரைக்கும் போகும்போது போக வரவே 2 நாள் ஆகும். அப்புறம் தரிசனத்துக்கு 1 நாள் ஆகும். இத்தனையும் பண்ணிட்டு அது கண்டினியூஸாக கடிச்சிருந்தது பெரியவா அருளில். சில சமயம் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார், சில கொஞ்சம் அவருக்கு மேலே அவர்ஷனாக இருக்கிறவா அவாய்ட் பண்ணுவா. ஒரே ஒரு பிரதோஷம் அப்படி ஆயிடுச்சு. அப்படி ஆனது
அப்புறம் அடுத்த வருஷம் போன உடனே ஸ்ரீகண்டன் வந்து என்ன மாமா இப்படி பண்ணிட்டேங்க, பெரியவா அவங்கள வரலையான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவளுக்கு பெரியவாளுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர், இவர் வரலையேன்னு கவலைப்படுற மாதிரி இது ஒரு அக்கேஷன். காஞ்சிபுரத்தில் முன்னொரு தடவை அதே மாதிரி அக்கேஷன். இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இங்கே சென்னைக்கு வந்து ஒரு நாராயணசாமி ஐயர்னு ஒரு ஆற்றுல தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கார். பெரியவா அங்கே இருக்கா. பிரதோஷம் வந்துடுது. இவருக்கு இருப்பு கொள்ளலை, பிரதோஷம் போயாகணும். டாக்டர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார், நீங்கள் போகக்கூடாதுன்னு. நாராயணசாமி ஐயர் கிளம்பணும், இவருக்கு தெரியாத கிளம்பணும். இவர் வந்தால் இவரும் வரேன்றவர், இவருக்கு பயம். அதனால் தெரியாத கிளம்பிட்டார். அங்கே காஞ்சிபுரம் போயிட்டார். காஞ்சிபுரத்தில் பெரியவா 7 மணி ஆச்சு 8 மணி ஆச்சு, எங்கே படுதோ அவர் வரலையே வரலையேன்னு கேட்டுட்டே இருக்கலாம். இப்படியும் அப்படியும் அலைஞ்சிட்டு இருக்கலாம். வந்த உடனே இவர் நாராயணசாமி ஐயர் வந்த உடனே, உன்னை யார் வர சொன்னால் அவர் அழிச்சுன்னு வராது, நீ ஏன் வந்த இப்படியே கேட்டாலாம். இவர் பயந்து அடிச்சுன்னு திருப்பியும் ஃபோன் பண்ணி இங்கே அவர் ஆற்றுக்கு ஃபோன் பண்ணி அவர் எப்படியாவது அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டு, இங்கே பாலாஜின்னு ஒரு வைஷ்ணவ பக்தர், அவர் வந்து அப்புறம் காரில் கூட்டின்னு போய் 10 மணிக்கு மேலே அது மாதிரி தரிசனம், இது மாதிரி பிரதோஷ தரிசனத்துக்காக சொல்கிறேன். சரி. அப்புறம் இன்னொரு பிரதோஷ தரிசனத்தில் 2 குழந்தைகள் சொன்னார் இல்லையா, 2வது குழந்தை கணேசனுக்கு ரொம்ப கிரிட்டிக்கல், இன்றைக்கோ நாளைக்கோங்கிற மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்கான். இதை பற்றி அவருக்கு கவலையே கிடையாது. திருவாதிரை வருது, மார்கழி மாதம் திருவாதிரை, அதுக்கு போனோம். அதுக்கு முதல் நாள் பௌர்ணமி வரும். பௌர்ணமிக்கு முதல் நாளைக்கு முதல்ல பிரதோஷம். எங்கேயோ மகாகான்லேயும் எங்கேயோ பெரியவா இருக்கா. இவர் கிளம்பிட்டார். எங்கள் அக்கா அவளும் ஒன்றும் சொல்ல முடியல, அவரை ஒன்றும் தடுக்க முடியாது, கேட்கவும் மாட்டான். அவள் பதிவரத அவள் சொன்னாக்க அவரோட அந்த காலத்தில் நாயன்மாரெலாம் படிச்சிருக்கோம். நாயன்மாரோட இவாளெலாம் துணைவியாரெல்லாம் எப்படி இருக்கான்னு படிச்சிருக்கோம். அதுக்கு உதாரணம் 2 பேரும். இவரெல்லாம் கேட்க முடியல, ரொம்ப குழந்தை கிடக்கலாம், இன்றைக்கோ நாளைக்கோன்னு கிடைக்கலாம். பக்கத்தில் அவள் பொண்ணு இருந்தால் அவளை ஹெல்ப்புக்கு அது கூட மாட்டாள் அவசியமாக. இவர் கிளம்பிட்டார். கிளம்பும்போது என்ன சொல்லிட்டாரு, பிரதோஷத்துக்கு போகிறேன், திருவாதிரை இருந்துட்டு வருவேன், நீ ஏதாவது குழந்தைக்கு ஆச்சுன்னா தந்தி கிந்தி கொடுத்துடாத எனக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். அது மாதிரி யாராவது எக்ஸ்கியூஸ், நம்ம எல்லாம் ஒரு சின்ன விஷயம்னா கூட அது என்ன பெரியவா என்ன கோச்சிக்கவா பாரு, சுவாமி என்ன பன்னெண்டா படுத்து கோயிலுக்கு போகிறோம், நீங்கள் போகாத விட்டா என்ன அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம். எந்த காம்ப்ரமைஸும் கிளம்பிட்டார். அங்கே போகிறார். அங்கே போனால் பிரதோஷம் இது ஆகிடுச்சு, அங்கே தரிசனம் ஆகிடுச்சு. பெரியவா என்ன பண்ணுறா, இந்த குழந்தை கிரிட்டிக்கலாக இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸ்தூலமாக இருக்கிற பெரியவா அப்படியே ஸ்தூலமாகவே இங்கே வரா. இங்கே எக்மோரில் மார்கழி மாதம் கோலம் போட்டுருக்கா. 2 மாமி, பக்கத்து 4வது வீட்டில் ரேவதின்னு ஒரு பொண்ணு, இந்த பக்கம் கல்யாணராமன்னு ஒரு அவளோட ஒய்ஃபு, 2 பேரும் கோலம் போட்டுருக்கா. 2 பேருக்கும் பெரியவா உள்ள நுழையிறா அப்படின்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சா பிரம்மன்லாம், இவெல்லாம் சொல்ல உள்ள நுழையா அப்படின்னு 2 பேரும் வந்து எங்கள் அக்கா கிட்ட, மாமி உங்கள் காத்துல பெரியவா நுழைஞ்சா. ஆமாம்மா. அப்போ தான் தெரியுறது குழந்தை கிரிட்டிக்கலாக இருக்கான். கொஞ்சம் அப்புறம் தெளிவாது, கொஞ்சம் நிதான சொன்னோன்னா. ஆனால் மாமிக்கு அக்காவுக்கு அது தெரியல, நுழைஞ்சிருக்கா அந்த சத்தியம். அங்கேருந்து இவரை திருப்பி வர வரைக்கும் குழந்தைய உயிரை காப்பாற்றுறதுக்கு பெரியவா இது பண்ணியிருக்கா. தந்தி யாரோ கொடுத்துட்டா. உடனே தந்தி கொடுத்த உடனே வந்துட்டு என்ன சொல்கிறாராம், பிரதோஷம் தரிசனம் ஆகிடுத்து, திருவாதிரை தரிசனம் போயிடுதுல்ல, அதனால் போச்சுட்டாராம். நான் தான் தந்தி கொடுக்க வேண்டான்னு சொன்னேன்ல, ஏன் தந்தி கொடுத்தீங்கன்னு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் நெய்வர் கொடுத்துட்டார். அதுக்கு போச்சுட்டார். இது பிரதோஷத்துக்கு அந்த எதுக்குலாம் இந்த உதாரணம்லாம் சொல்கிறேன்னா, பிரதோஷங்கிறது ஒரு கடினமான விரதமாக வச்சுட்டு லைஃப் ஃபுல்லாக தவறாத என்ன தான் ஆனாலும் தன்னோட விஷயங்கள் எதுவுமே இது பண்ணாத ஒரு சிரமம் அது மாதிரி பண்ணியிருக்கா. அதனால தான் பிரதோஷம் மாமான்னு ஒரு அடைமொழி ஆஃப் லேட் அவருக்கு வந்தது. மாச ஜெயந்தி பெரியவாளுக்கு அனுஷத்துக்கு அன்றைக்கி மாச ஜெயந்தி 1976லேருந்து 77லேருந்து ஆரம்பித்தது மாமா தான், வேறு யாரும் பண்ணல. இப்படி ஒரு பக்தியா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாளை
சாஸ்தாக் ஈஸ்வரன் சொல்கிற வாயளவு சொல்லுவா. எம்எஸ் சதாசிவம், எல்லாரும் விஜயநாதன், டிஎம்பி மகாதேவன், இவர் முக்கூர் சீனிவாச ஐயர், அப்போல்லாம் பெரியவா கிட்ட பக்தி ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கா. அந்த அந்த அவள் பக்தி ரொம்ப அவளோட பக்தியை குறை சொல்ல முடியாது. அவளுக்கு எப்படின்னா தான் மட்டும் அந்த இதை அனுபவிச்சா போகிறோங்கிற மாதிரி லெவலில் நின்றுது. இவர் அப்படி இல்லை, உலகம் அதை பற்றி தெரியணும். அவர் தெய்வம் நம்ம சொல்கிறதோடு நிறுத்தக்கூடாது, தெய்வத்தை கொண்டாடணும் அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு வந்தார். அப்போ தான் மாச ஜெயந்தி பெரியவாளோட அனுஷ நட்சத்திரத்துக்கு மாதம் கொண்டாடணும்னு ஆரம்பித்தார். முதல் மாதம் ஒரு சப்பரம் வச்சு இது பண்ணிட்டார். அடுத்த மாதத்துக்குள்ளே இந்த நான் இருக்கேன் பெரியவான்னு ஒரு இப்படி இருக்கும் பெரியவா, அது பிரம்மான்னு ஒருத்தர் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், அவர் எழுதி கொடுத்தார். அந்த இதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் அலங்காரம், ஒவ்வொரு மாதம் நிறைய பேர் கூட்டம் ஆரம்பிச்சிட்டா. வெளியிலேருந்து வரவா, பெரியவா இங்கே பெரியவா பக்தா இல்லை பெரியவா இவர் சொல்லி பெரியவா கிட்ட பக்தி ஆனவா நிறைய பேர் வர ஆரம்பிச்சு. அதே மாதிரி மாமாவோட 15 நாள் ஒரு தடவை பெரியவா தரிசனத்துக்காக நிறைய பேர் போக ஆரம்பிச்சா. இப்போ ஒரு தடவை அது மாதிரி வருஷ ஜெயந்திக்கு பத்திரிகை எழுதின்னு போய் பெரியவா கிட்ட வச்சிருக்கார். நீ பெரியவா ஒன்றுமே அது அக்செப்டன்ஸே கொடுக்கல, உத்தரவு கொடுக்காத ஒன்று ரொம்ப அழுதுண்டே வெளியில் வர. அப்போ கைங்கரியம் பண்ணுறவாள்லாம் நீங்கள் பெரியவா என்ன அவரை உத்தரவு கேட்கறதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டார், அவர் கோச்சு இது பண்ணிட்டு அழுதுண்டு போகிறார், அவரை கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டாராம். கூப்பிட்டோன்னே நீ ஆதிசங்கர ஜெயந்தி பண்ணு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கா. ஆதிசங்கர ஜெயந்தி எப்படி பண்ணணும், அதுக்கு யார் பிரவச்சனம் பண்ணோம், என்னென்ன பஜனைகள் பண்ணோம், எப்படி புறப்பாடு பண்ணோம், இத்தனையும் ஸ்பெசிஃபிக்காக இவாவால் கூப்பிடணும் பஜனைக்கு. இவர் பிரவச்சனம் பண்ணுறதுக்கு கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அதில் அது ஒரு சங்கர ஜெயந்தி அன்னைக்கு பண்ண வேண்டிய எல்லா கிரமத்தையும் க்ளீனாக பெரியவா சொல்லி இது பண்ணு அப்படின்ட்டா. அப்பையும் பெரியவா இதுக்கு கொடுக்கல. மாமா வந்துட்டார். அந்த தடவை நல்லா இதை பண்ணிட்டார். பெரியவா ஜெயந்தியை கொஞ்சம் சாதாரணமாக பண்ணார். இவருக்கு மனசே இல்லை. பிரசாதத்தை கொண்டு போனார். கொண்டு போய் கொடுத்த உடனே முதல்ல சொன்னதே பெரியவா அது இப்படி. இப்போ என்ன சொல்கிறாலாம், என்னோட ஜெயந்தியை சுருக்கிட்டியோ அப்படின்னாலாம். இவருக்கு என்ன ஆனந்தமாக போச்சான். சுருக்கிட்டியோன்னா இப்போ அவரே இது மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அடுத்த தடவைலேருந்து அந்த சுருக்கிட்டியோன்னு கேட்ட வார்த்தை ஒவ்வொரு வருஷமும் கோலாகலமாக குதூகலமாக அது மேலே 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 அவரோட பக்தியான வளர்ந்துட்டே வந்தது. அதில் ஹைலைட்டாக பவழ் விழா வந்தது. பெரியவா சன்னியாசம் இது வாழ்ந்து 75th இது அதை கொண்டாடணும்னு இவருக்கு மட்டும் தோணியிருக்கு. வேறு யாருக்கும் அது மாதிரி எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. இவருக்கு அதுக்கு பெரிய சப்பரம். அது தஞ்சாவூர்லேருந்து மூங்கில் வேலை பண்ணுறவாள்லாம் கொண்டு 10 நாளாக அங்கேயே எக்மோரில் வச்சு சப்பரம் பண்ணி பெரிய மூங்கில் சப்பரம். மேலே போகும்போது எலக்ட்ரிக் போஸ்ட் அதை இழுக்கும், அது சுருக்கலாம், மேலே இது பண்ணலாம். அது மாதிரி ஊர்வலம் இந்த இது வரைக்கும் போகும். பரசவாக்கம் போயிட்டு திரும்பி வரும். எப்போயுமே போயிட்டு வந்தாச்சு. வந்துட்டு பெரியவா எங்கேயோ இதில் இருக்கா, சதாராவில் எங்கேயோ இருக்கா. 2 பேர் பக்தா பெரியவாள் தரிசனம் பண்ண போகிறேன்ட்டு போயிருக்கா. இவர் சொல்லியிருக்கார், நானே நாளைக்கு வருவேன், அது வரைக்கும் பெரியவா கிட்ட இந்த டீட்டெயிலாம் நீங்கள் யாரும் சொல்லாதீங்க, நான் சொல்கிறேன், அது ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கா. பெரியவா போன உடனே இவர் என்ன சொன்னாரோ அதுக்கு இதுவாகவே எப்படி இதெல்லாம் நல்லா நடந்ததா, புறப்பாடெலாம் நல்லா ஆச்சா எல்லாம் கேட்டு புறப்பாட்டில் என்ன இது எதில் ஊர்வலம் வந்தது இவா சொல்லியிருக்கா. உடனே சப்பரம் என்ன சப்பரம் எல்லாம் டீட்டெயில் கேட்டுருவா. எவ்வளவு அடி அது உயரம் அப்படின்னு அவளை கேட்டிருக்கா. இவாளுக்கு தெரியல. 10 அடியோ என்னமா 2 பேரும் சொல்லியிருக்கா. 42 அடின்னா அது அப்போல்லாம் செல்போனோ இதுவோ கிடையாது. இது நடந்த அடுத்த நாள் அங்கே போயிருக்கா. எதுக்குன்னா அவளே நடத்திக்கிறார் அப்படின்னு காட்டுறதுக்காக. அதே மாதிரி மாமா சொல்கிறா இவர்கிட்ட, பாலாஜி கிட்ட, இது மாதிரி நாளைக்கு பால் பாயசம் போடணும், ஒரு 100 லிட்டர் பால் வேணும்டா
அப்படின்னு ராத்திரி 8 மணிக்கு சொல்கிறார். அவர் சொன்னது தான், அது மாற மாட்டார். இப்போ சொன்ன எல்லாமே விஸ்தாரமாக தான் இருக்கும். அப்போல்லாம் ரேஷன் முதல்ல கல்யாணத்துக்கெல்லாம் கூட பால் வேணும்னா முதல்லையே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்போ தான் கொடுப்போம். அந்த மாதிரி சமயம் பால் பாலாஜிக்கு எப்படி அதை அப்ஜெக்ட் பண்ணி சொல்கிறதுன்னு தெரில. மாமா அது தெரியலேன்னு சரின்னு சொல்லிட்டு இருக்கார். 100 லிட்டர் பால் வேணும்னு இவர் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணும்போது ஒரு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்தாக்கா ஜோஷி அப்படின்னு தெரியுமா, அவர் ஃபோன் பண்ணுறார். நேற்று நான் நினைக்கின்றேன் நாளைக்கு பெரியவாளுக்கு எல்லாருக்கும் வைதிக ஆளுக்கெல்லாம் பால் பாயசம் போடணுன்ட்டு 100 லிட்டர் பால் கொடுக்கலான்னு காத்தால கொண்டு வரேன் அப்படின்னு. அப்போல்லாம் நான் இருக்கேன் சாட்சி. ஃபோன் இவர் மாமா கேட்குறார், இவர் தேங்கி நிற்கிறார் பக்கத்தில். ஃபோன் வருது, ஃபோன் எடுத்தால் மாமா ஜோஷி ஃபோன் பண்ணுறார், 100 லிட்டர் பால் தராராம். இது மாதிரி அதிசயம் நடக்கும். அதே மாதிரி ஒரு இதும்போது அப்பயும் எமர்ஜென்சி போது என்ன ஆச்சு, குதிரை இது யானைலாம் ஊர்வலம் வரணும். அதுக்கு பர்மிஷன் கிடைக்கல, யானை இதுக்கெல்லாம் இது கிடைக்கல. அப்போது மாமா என்ன பண்ணுறா, இவ்வளோ தான் பாலாஜி தான் போய் நீ ஐஜி யாரையா பார்த்து நமக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். சொல்லிகிட்டு இருக்கும்போது வேதபூர்ணி மாமா அப்போல்லாம் வருவார். அப்பப்போ எல்லாத்துக்கும் அங்கே ஜெயந்திக்கெல்லாம் அவர் கலந்துப்பார். அவரால் பெரிவாளாகவே நினைப்பார். மாமா யாரோ வாசலில் வந்திருக்கா, இது அந்த பத்திரிக்கை கேட்குறான், நோட்டீஸ் கேட்குறார் அப்படின்னு வாயில் சொல்கிறார். நோட்டீஸ்ன்னு சொல்லாதீங்க, பத்திரிக்கைன்னு சொல்லுங்கள், ஜெயந்தி பத்திரிக்கைன்னு. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாக்கா ராதாகிருஷ்ணன் டிஐஜி அவரே வரார். எங்கேயோ தெரிஞ்சு நீங்கள் நடக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் வரார். வந்து ஜெயந்திக்காக அவர் இதுக்கு பொருட்டு வரல, ஏதோ இதுக்கு வரார். வந்து இந்த விஷயம் சொன்னோம், இவர் தான் பார்க்க போகிறார், கிளம்புறார். அவரே வந்துடுறார். அவரே வந்துன்னு அன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ போலீஸ் ஸ்போர்ட்ஸ் வேணுமோ தரேன், இப்போ எல்லா ஊர்வலும் நீங்கள் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பர்மிஷன் கிராண்டட். இதுக்கப்புறம் இது நான் அந்த எக்மோர்லேருந்து காஞ்சிபுரம் வந்த டிரான்சிட்டை சொல்லலை. இவர் ரிட்டையர் ஆக போகிறார். ரிட்டையர் ஆகிறதுக்கு 1 மாதம். இவருக்கு எங்கே போகிறது, 2 குழந்தைகள் வச்சுட்டு அந்த ரிட்டையர்மெண்ட் பணத்தில் 2 குழந்தைகளும் யார் வச்சுப்பா, இப்போ நான் தம்பி தான், என்னால் வச்சுக்க முடியுமா, எல்லா சூழ்நிலைலாம் எங்கள் அக்காவையும் அவளையும் வச்சுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குமா, முடியாது. கூப்பிட்டு பெரியவா என்ன பண்ணுறாலாம் காஞ்சிபுரத்தில் பெரிய ஒரு தடவை காலங்காத்தால் இவர் போய் உன்னை யார் வச்சுக்க போகிறா அப்படின்னு கேட்டிருக்கா. இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, என்னடா இது பெரியவா நம்மளை யார் வச்சுக்க போகிறா அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்தில் செட்டியார்னு ஒருத்தர், ராமநாத் செட்டியார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரும் முன்னத்தில் வந்திருக்கார். நீங்கள் வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கா. கேட்டுட்டு பெரியவாள் உன் வீடு சின்ன வீடு, உன்னால் முடியாது அப்படின்னு அவரை கேட்டிருக்கார். அப்படின்னு சொல்லிட்டு நானே உன்னை வச்சுக்கிறேன், அப்படியே வார்த்தை, நானே உன்னை வச்சுக்கிறேன் சொல்லிட்டு வித்தின் எ மந்த்து கலெக்டர் ஆஃபீஸ் எதிர்க்க கைங்கரியம் பண்ணுறவாளுக்கெல்லாம் அப்போ நிலம் கொடுத்து வீடு கட்டி கொடுத்துட்டுருக்கா. அதில் வந்து இவர்கிட்ட ஆத்தியந்தமாக இருக்க ஸ்ரீகண்டன்னு அவர் இவர் சன்னியாசி இதுவாக சித்தி ஆகிட்டார். அவருக்கு ஒரு லேண்டு, அந்த லேண்டை இவருக்கு கொடுத்து கோபாலய்யர்னு ஒரு இன்ஜினியரை உடனே வீடு கட்ட கொடுக்க சொல்லி இவர் ரிட்டையர்மெண்ட் ஆன 1 மந்த்தில் அவருக்கு வீடும் இதுவும் கொடுத்துட்டான். அந்த வீடு ஒரு 3 ரூம் இருக்கும் முதல்ல, அப்புறம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். மாமா என்ன பண்ணால், இங்கே இந்த குவார்ட்டர்ஸில் ஒரு இன்ஜினியர் இருந்தார், அவர் வந்து பக்கத்தில் ஒரு ஷெட்டு மாதிரி கொடுத்து பெரியவாளுக்கு ஒரு பூஜை ரூம் பெருசாக தனி வீடு பூஜை ரூம்னு பண்ணிட்டான். பெரியவா காஞ்சிபுரத்துலேருந்து ஓரிகைக்கோ இங்கே போகும்போதெல்லாம் அவர் ஆற்றுக்கு மட்டும்தான் போவேன்னு சொல்லிட்டு 3 தடவை விஜயம் பண்ணியிருக்கா. அப்போல்லாம் வீடு இதுவாகவே இருக்காது. 3 தடவை வந்துட்டு ஒரு தடவை என்ன பண்ணாலும் இந்த ஸ்ரீகண்டனை கூப்பிட்டு அவர் அந்த வீட்டில் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டாராம். அதான் மாமா ஒரு இடத்துல அவர் இது பண்ணிருக்கார், அவர் நடந்துட்டுருக்கு, இன்னொரு இடத்துல உங்கள் பெரியவாளை வச்சு பூஜை பண்ணுறார் அப்படின்னு சொன்னோம்னா அதை என் பேரில் எழுதி வச்சுடு, இந்த போர்ஷனில் இவர் பேரில் பாதியை வீட்டை
அந்த போர்ஷனில் பெரியவா பூஜை பண்ணுற இடத்த என் பேரில் எழுதி வச்சிடு, இப்படியே சொல்லியிருக்கா. அப்புறம் ஸ்ரீகண்டன் இருக்கிற இடத்த நீலகண்டன் அப்படின்னு இருக்கா. ஸ்ரீகண்டன்னா ஸ்ரீகண்டனோட நிலம் அது. நீலகண்டன் வராருன்னா பெரியவா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ஷனில் பெரியவாவில் முதல்ல ஷெட்டாக இருந்தது. அப்புறம் போக போக கடைசியில் ஒரு கோயில் மாதிரி, அதுதான் உலகத்திலேயே முதல் கோயிலாக பெரியவாளுக்கு கோயிலாக அந்த கோயில் தான் சின்ன கோயில் ஆரம்பித்தது. இது பெரியவா 3 தடவை விஜயம் பண்ணியிருக்காங்க. விஜயம் பண்ணிவிட்டு என்னென்ன நடக்கணும், சாயங்கால பூஜை, சாயங்கால அதெல்லாம் பெரிய மடத்துலேருந்தே நிறைய பேர் கூப்பிட்டு வந்து அந்த பூஜையெல்லாம் கிரமமாக ஆரம்பித்து ஒவ்வொரு இதுவும் இது பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கா. அப்புறம் இவர் என்ன பண்ணுவார், நாயன்மார் போய் ராத்திரி படுத்துப்பார், காத்தால வருவார். ஒரு தடவை நல்ல மழை புயல் அனௌன்ஸ் பண்ணிட்டான், ஊரே இது அடங்கி போச்சு, எதுவுமே கரண்ட் இல்லை. இவ்வளவு தூரத்துக்கு வெள்ளம். அந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு காஸ்வே இருக்குது, பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜு ஃபுல்லாக வெள்ளம். இவர் கிளம்பிட்டார். மாமிக்கு ஒன்றும் சொல்கிறதுன்னு தெரியும், ஒன்றும் சொல்ல முடியாது. நான் நினச்சாருன்னா அவ்வளோதான். அதான் சொல்கிறேன் உதாரணம். அந்த காலத்தில் நாயன்மாரை நம்ம பார்க்கல, அவளோட பார்க்கல, 2 பேரும் தான் பார்த்துட்டு அந்த காலத்தோட பார்த்த மாதிரி நம்ம கிளம்பி இந்த ஆழத்தில் ஹரஹர சங்கர இது பண்ணி சொல்லிட்டு போயிட்டார். அங்கே ராமாஸ்கேப் போகும்போது முடியல, அங்கே உட்காந்துட்டு அப்பர் அந்த கைலாயத்துக்கு எப்படி தவிழ்ந்து போனார், அப்படி போனாராம். அப்பயும் ஒரு தடவை அப்பவும் பெரியவா இவர் நாயன்மார் அப்படின்ட்டு, அது மாதிரி 2வது தடவை அது மாதிரி சோதனை பண்ணி, அதுதான் இந்த சங்கல்பத்தை அந்த 2 மணிக்கு நான் கிளம்பி போகணும், அந்த அதான் தன்னை வருத்திப்பா. முட்டியாக பிரதர்ஷனம், 1008 பிரதர்ஷனம் முட்டியிலேயே பண்ணார். அது மாதிரி தினமும் 1008 பிரதர்ஷனம். அது மாதிரி கடும் சங்கல்பம், கடும் விரதங்கள், அதே மாதிரி வைபவங்கள்லாம் கூட கோலாகலமாக வைபவங்கள், மகாருத்ரம், அதிருத்ரம், எல்லாத்துலேயும் சங்கல்பம்னா பெரிவாளோட இதுதான் சங்கல்பம். வேறு எனக்கு நல்லா இருக்கணும், இது இருக்கணும், அது மாதிரி சங்கல்பமே கிடையாது. அப்படியே நடந்துகிட்டே வந்தது. ஒரு தடவை ஒரு நாள் காத்தால் 4:30 மணி இருக்கும், ராத்திரி போய் படுத்துட்டு ஏதோ ஒரு மனசில் கவலைப்பட்டுருக்கா நாயன்மார். அங்கே அவர் படுத்துக்கும்போது கொசு கடிக்கிறது எதுவும் பொருட்படுத்த மாட்டா. காத்தால் 4:30 மணி இருக்குமா, பெரியவா விஸ்வரூப தரிசனம். இவரும் இன்னும் 2 பேர் இருந்திருக்கா. பெரியவா அவளை கூப்பிட்டு தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. அவருக்கு ஒன்றும் தெரியல, ஏதோ பெரியவா சொல்கிறா அப்படின்னு நினைக்கிறார். நீ சொல்லு அப்படின்னு இவர் சொல்லியிருக்கா, தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. திரும்பியும் பெரியவா சொல்லியிருக்கா. இது மாமாவுக்கு ஒன்றும் புரியல, இது என்னடா இது தந்தது உன் தன்னை, அது அந்த வருஷன் இது என்ன கேள்விப்பட்டதில்லை அப்பெல்லாம் மாமா, என்னடான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகத்தை எடுத்து திருப்பினாக்க அதில் அதே விஷயம் வருது. மாணிக்க வாசகர் பெரியவாள் எழுதுகிறார். மாணிக்க வாசகர் ஈஸ்வரனை முன்னாடி நிறுத்திட்டு தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா யார் ஒரோ சதுரர், அந்தம் ஒன்றிலா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது என்பார். ஈஸ்வரா, நீயும் நானும் பரிமாறின்றோம், இதில் யார் கெட்டிக்காரா? நீ ஒன்றை எனக்கு கொடுத்துட்ட, பெரிய அனுபவம், நான் அல்பம் அப்படின்னு அவர் சொல்கிறார். நம்ம அது யாது நீ பெற்றது என்பார். இதில் யார் கெட்டிக்காரா? நான் கெட்டிக்காரனா நீ கெட்டிக்காரனா? நான் தான் கெட்டிக்காரன். ஏன்னா அந்தம் ஒன்றெல்லாம் ஆனந்தம் பெற்றேன், எனக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துட்ட, நான் எனக்கு ஒன்றுமே நான் தரலையாப்பா அப்படின்னு அவர் உருகிறார். ஈஸ்வரனே வந்திருக்கா, அவருக்கு என்ன பண்ணோன்னு இப்போது அதுக்கப்புறம் ஒரு தாபம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த தந்தது உன் தன்னை, கொண்டது என்ப அனுபவம் வந்த உடனே இவர் என்னென்ன சொல்கிறாரோ பெரியவா நான் தான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். திரு அகிலா கார்த்திகேயன் அவர்கள் பெரியவாளுடைய புது புது அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இவருடைய அனுபவங்கள் அடுத்த வாரமும் தொடரும்.